அன்பானவர்களே, இன்றைய தலைப்பு உங்க எல்லாருக்கும் தெரியும். அபிஷேகத்தை பெறுவதற்கான தடைகள். தடைகள். எளிதாக அபிஷேகத்தை பெற்றுவிடலாம் என்கிற ஒரு தவறான எண்ணம் இன்று மக்களிடையே அதிகமாய் பரவி கிடக்கிறது. ஏதோ அபிஷேகம் என்பது மளிகை கடையில் அல்லது ஒரு மால் இல்லையா, அங்கே போனால் அப்படியே எல்லாமே இருக்கும். அப்படி போய் அங்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆவியானவரை போய் அப்படி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அன்பானவர்களே, ஆவியானவரை குறித்த புரிதல் சரியாக இருந்தால் ஒழிய ஆவியானவருடைய அபிஷேகம் உண்மையானதாகவும் கடவுளுக்கு உகந்ததாகவும் இருக்காது. ஆவியானவரை பற்றிய சரியான புரிதல் நம் மக்களிடையே இக்காலகட்டங்களிலே இருக்கிறதா என்ற கேள்வி அதிகமாக எழுப்பப்பட வேண்டியது. முதல்ல ஒரு சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். கரிஸ்மேட்டிக் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மனதில் தோன்றுவது என்ன? கைத்தட்டி பாடுவது, சத்தம் போட்டு ஜெபிப்பது, அல்லேலூயா சொல்வது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அதை என்னைக்காவது நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறோமா? The word கரிஸ்மா கிரேக்கத்திலும் சரி லத்தீனிலும் சரி அதனுடைய பொருள் என்ன? கிஃப்ட். அதனுடைய பொருள் என்ன? கிஃப்ட். கிஃப்ட் என்றால் கொடை. இறைவனிடமிருந்து இலவசமாக பெறுகிற கொடை. வெறும் கைத்தட்டி பாடுவதும் சத்தம் போட்டு ஜெபிப்பதும் அல்லேலூயா சொல்வதும் ஒரு சில நேரங்களிலே அந்நிய பாஷை பேசுவதும் மட்டுமே கரிஸ்மேட்டிக் என்று யாராவது நினைத்திருந்தால் அந்த கருத்து தவறு. அமைதியாக ஜெபிப்பதும் கரிஸ்மேட்டிக் தான். இறைவனை புகழ்ந்து ஒரு அழகான பாடல் பாடுவதும் கரிஸ்மேட்டிக் தான். அமைதியாக அமர்ந்து இறை வசனத்தை தியானிப்பதும் கரிஸ்மேட்டிக் தான். திருப்பலியை விட மேலான கரிஸ்மேட்டிக் பிரேயர் இருக்க முடியுமா? சொல்லுங்க. திருப்பலியை விட கரிஸ்மேட்டிக்குங்க. எங்க திருப்பலி தாங்க கரிஸ்மேட்டிக் பிரேயர்லயே உன்னதமான பிரேயர் எது? திருப்பலி தான். இயேசுவின் பலி நிகழ்த்தப்படுகிறது. இயேசுவே அந்த பலியை நிகழ்த்துகிறார். புரியுதுங்களா? அதை விட மேலான கரிஸ்மேட்டிக் எங்க இருக்கு? பிரியமானவர்களே, இறைவனுக்கு உகந்த காரியத்தை ஒருவர் செய்வாரே ஆனால் அது, சத்தமா சொல்லுங்க பாப்போம், கரிஸ்மேட்டிக் தான். அதனால யாராவது வந்து குழப்பி கைத்தட்டுறது தான் கரிஸ்மேட்டிக், சத்தம் போட்டு ஜெபிக்கிறது தான் கரிஸ்மேட்டிக், அந்நிய பாஷை பேசுறது தான் கரிஸ்மேட்டிக்னு சொன்னாங்கன்னா அவர்கள் பைபிளுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அவர்கள் இறைவனுடைய திருவுளத்திற்கு விரோதமாக பேசுகிறார்கள். புரியுதா? கடவுள் கொடுக்கின்ற நன்மைகளுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். ஏனென்றால் நன்மை அனைத்தும் கடவுளிடமிருந்தே வருகிறது. எடுத்துக்கோங்க, யாக்கோபு 1:17. சீக்கிரம், யாக்கோபு 1:17. வேக வேகமா எடுங்க. இன்னைக்கு நிறைய வசனங்கள் நம்ம பார்க்கணும். நல்ல கொடைகள் அனைத்தும், என்னமா? நல்ல கொடைகள் அனைத்தும், நல்ல கொடைகள் அனைத்தும், every good deed, every good thing. கவனிச்சீங்களா? கவனிச்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். சத்தமா ஆமென். பத்தலங்க, பத்தல. இந்த கூட்டம் பத்தல. இன்னும் ஒரு வாட்டி. நல்ல கொடைகள் அனைத்தும், வாசிமா, நிறைவான வரமெல்லாம், எல்லா நிறைவான வரங்கள் எல்லாம்
ஒளியின் பிறப்பிடமான ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. ஓகே, சோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி குட் டீட் கம்ஸ் ஃப்ரம் காட். எல்லா கொடைகளும் எல்லா நன்மைகளும் ஆண்டவரிடமிருந்து வருகின்றன. ஆகவே ஆண்டவரிடமிருந்து வருகிற அத்தனை நன்மைத்தனங்களை செய்பவர்கள், அதற்கு பேரு கரிஸ்மா தான். அதனால அமைதியா ஜெபிக்கிறவங்க எல்லாம் கரிஸ்மேட்டிக் கிடையாது. கைத்தட்டி ஜெபிக்கிறவங்க தான் கரிஸ்மேட்டிக் என்கிற ஒரு தவறான புரிதலை இந்த மக்களிடையே பல ஆண்டுகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். சரியா? எது உண்மையான கரிஸ்மேட்டிக் பிரேயர்? திருப்பலி. அப்புறமா எல்லா நன்மை செயல்களுமே கரிஸ்மேட்டிக் தான். அதனால அமைதியா ஜெபிக்கிறவங்க கரிஸ்மேட்டிக்கா ஜெபிக்கல அப்படின்னு நீங்களோ நானோ சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த அருகதையும் இல்லை. சரிங்களாமா? அது முதல் புரிதலாக இருக்கட்டும். இரண்டாவது புரிதல், சில பேர் சொல்றோம் அபிஷேகத்தோடு ஜெபிப்போம். எப்படி ஜெபிக்கணுமா? அபிஷேகத்தோடு ஜெபிப்போம். தவறான சொல்லாடல். அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். புரிஞ்சுச்சா? எப்படி எப்படி சொல்லணும்? அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம் சொல்லணுமே ஒழிய எப்படி சொல்லக்கூடாது? அபிஷேகத்தோடு ஜெபிப்போம், அபிஷேகத்தோடு பாடுவோம் இல்ல, அபிஷேகத்திற்காக பாடுவோம். பிரியமானவர்களே, இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது இறைவன் கொடுப்பது. It is a gift from God. It is a gift from God. இலவசமா அவர் எனக்கு கொடுக்கிற கொடை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நான் உங்களை சொல்லும் பொழுது அபிஷேகத்தோடு ஜெபிங்க சொல்ல முடியாது இல்லையா? அபிஷேகத்தோடு ஜெபிங்கன்னு சொல்ல முடியாது. நான் எப்படி ஜெபி கேட்கணும் உங்களை? அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் இறைவனுடைய திருவுளத்திற்கு உகந்ததா இருந்தால், இறைவனுடைய விருப்பத்திற்கு உகந்ததா இருந்தால் ஆண்டவர் என்னை அபிஷேகிப்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். சத்தமே பத்தலங்க. ஐ ஹோப் யூ காட் இட் இல்லையா? இப்போ நமக்குள்ள எப்படி வந்துச்சு? வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அபிஷேகத்தோடு ஜெபிப்போம். நோ, என்னமோ இவர் வீடு பக்கத்து வீட்டு என்னமோ இது மளிகை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த வெல்லம் மாதிரியும் சக்கரை மாதிரியும் அரிசி மாதிரியும் வா இதோட சேர்ந்து ஜெபிப்போம் கிடையாது. அபிஷேகத்துக்காக ஜெபிக்கணும், அபிஷேகத்துக்காக பாடணுமே ஒழிய அபிஷேகத்தோடு ஜெபிக்க முடியாது இல்லையா? இறைவன் எனக்கு அபிஷேகம் கொடுக்க காத்திருக்கிறார் தான். ஏன்னா அவர்கிட்ட இருந்து என்ன வரும்? நன்மை மட்டும்தான் வரும், தீமை வராது. அதனால தான் சொல்லுவாங்க கடவுள் நம்மை சோதிக்கிறார் என்று யாரும் சொல்லக்கூடாது. யாக்கோபு 1:13. கடவுள் என்னை எப்படி சோதிக்கிறார் சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து என்ன வராது? கெட்டது எதுவுமே வராது. நேற்று சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல இல்லையா? கெட்டது 3 இடத்துல இருந்து தான் வருது. தீமை 3 இடங்களிலிருந்து வருகிறது. சாத்தான், உலகம், தீய எண்ணம், அவரவருடைய தனிப்பட்ட தீய எண்ணம், இதிலிருந்து தான் கேடுகள் வருகிறது. ஆகவே கடவுளிடமிருந்து கேடு வராது, அவர்கிட்ட இருந்து நன்மை மட்டும்தான் வரும். ஃபாதர், அப்ப நான் ஜெபிக்கும் பொழுது ஏன் கடவுள் எனக்கு இந்த நன்மையை கொடுக்கல அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. பிரியமானவர்களே, அதற்கும் நான் நேற்று பதில் சொன்னேன். என்னுடைய பாவ செயல்தான் அதை தடுத்து வைத்திருக்கிறது. ஞாபகம் இருக்கா? சில சமயம் சாத்தான் தடுப்பான். ஏன்னா இயேசு சொன்னாரு எங்க? லூக்கா 13வது அதிகாரத்துல 1-18 வசனங்கள். என்ன தெரியுமா? ஒரு கூன் விழுந்த ஒரு பெண் இருப்பாங்க. இயேசு என்ன தெரியுமா சொல்வாரு? சாத்தான் இந்த பெண்ணை 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருக்கிறான். கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? சாத்தான் இந்த பெண்ணை எத்தனை ஆண்டு? 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருக்கிறான் இயேசு சொல்வார். அப்ப நோய்கள், தடைகள், பிரச்சனைகள்,
சாத்தானிடமிருந்து வருகிறது, என்னுடைய தீய எண்ணத்திலிருந்து பாவத்திலிருந்து வருகிறது, உலகத்திடமிருந்து வருகிறது. கடவுள்கிட்ட இருந்து நன்மை மட்டும்தான் வரும். அவரால் கெடுதல் கொடுக்க முடியாது, அவரால் கெடுதல் நினைக்க முடியாது. தண்டனை தீர்ப்பு கூட என்னுடைய பாவ செயலால் நானே என் தலையில் போட்டுக்கொள்வதுதான். ஏன் எனக்கு தண்டனை கிடைக்குது? நான் தான் வேண்டி விரும்பி தேடி போற. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக நன்மையும் வைத்திருக்கிறேன், தீமையும் வைத்திருக்கிறேன், வாழ்வையும் வைத்திருக்கிறேன், சாவையும் வைத்திருக்கிறேன். உனக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கோ. பாத்தீங்களா? அப்ப எனக்கு ஏன் தண்டனை கிடைச்சது ஃபாதர்? பிகாஸ் யூ chose it. ஏனென்றால் நீ அதை தேர்ந்தெடுத்தாய். நான் சொல்றது புரியுதுங்களா? கடவுள் என்ன தண்டிச்சாரு. கடவுள் தண்டனை யாருக்காக வைத்திருக்கிறார்? தீயவனுக்காக வைத்திருக்கிறார். அதை நானே தேடி விரும்பி போய் வாங்கி தலையில போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ அவர் என்ன தண்டிக்கல. யார் என்ன தண்டிச்சா? நானே என் தீ செயலால் தண்டனைக்கு ஆளானேன். இதுதான் அதனுடைய பொருள். சரி, அப்ப பிரியமானவர்களே, தடைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல இது ரொம்ப தெளிவா இருக்கணும். இது கரிஸ்மேட்டிக். ஆண்டவர்கிட்ட இருந்து நல்லது மட்டும்தான் வரும், கெடுதல் அவர்கிட்ட இருந்து வரவே வராது. பிகாஸ் he is all good. ஆனால் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எளிதாக ஒருவர் பெற்றுவிட முடியும் என்று நினைத்தால் அல்லது போதித்தால் அது தவறான போதனை. சில பேர் வருவாங்க, வாங்கப்பா உங்களுக்கு நான் அபிஷேகத்தை பெறுவதற்கு சொல்லி கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அபிஷேகத்தை பற்றிய அறிவை இறை வசனம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ நான் சொல்றது கூட அருள்மணி ஃபாதர் அவருடைய சொந்த கருத்திலிருந்து சொன்னால் அது முற்றிலும் தவறு. நான் சொன்ன எதுவுமே எதிலிருந்து இருக்கணும்? இறை வார்த்தையிலிருந்து மட்டும்தான் இருக்கணும். புரியுதுங்களா? அப்பொழுதுதான் அது கடவுளுடைய அபிஷேகத்தின் வார்த்தையாக இருக்கும். நான் என்னுடைய சொந்த கற்பனையை உங்களுக்கு சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு சகோதரர் வந்தாரு, அழகான கேள்விகளை கேட்டிருந்தார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அந்த கேள்விகள். நான் வாசிக்கல, ஆனால் அதற்கான பதிலை நான் மறையோரே அதனுடைய ஓட்டத்தோடு நான் சேர்த்து கொடுப்பேன். அவர் நிறைய கேள்விகளை சொல்லியிருக்கிறார். ஆகவே அபிஷேகம் பெறுவதற்கு எது தடையா இருக்கிறது? நம்பர் 1, முதலாவதாக திருத்துதர் பணி 7வது அதிகாரம் 51வது வசனம். சீக்கிரம் எடுங்க, டைம் இல்லை நமக்கு. திருத்துதர் பணி 7:51. டக்கு டக்குன்னு எடுங்க பார்ப்போம். திமிர் பிடித்தவர்களே. ஃபேண்டாஸ்டிக். அம்மா அழுத்தி சொல்லுமா மறுபடியும். திமிர் பிடித்தவர்களே. இதுதானாமா நீ அழுத்தி சொல்ற விதம்? இன்னும் ஒரு வாட்டி அழுத்தி அழகா சொல்லு பார்ப்போம். திமிர் பிடித்தவர்களே. நம்மள சொல்றேன் இல்லையா? பைபிள் யார சொல்லுது? உங்களையும் என்னையும் சொல்லுது. என்ன சொல்லுதுமா? இறை வார்த்தையை மறுபடியும் சொல்லுமா. திமிர் பிடித்தவர்களே. எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம சொன்னா கோவப்படுவோம் நம்ம, ஆனா பைபிள் இறை வசனம் நம்மளை பார்த்து சொல்லுதுமா இல்லையா? திமிர் பிடித்தவர்களே. இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது, நம்மளதான் சொல்லுது. யாரு திமிர் பிடிச்சவங்க இப்ப அது பைபிள் சொல்லும், அழகா சொல்லுவோம். திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும், இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும், ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல, உங்களுடைய மூதாதையர்களைப் போலவே நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். கவனிச்சிங்களா? நம்ம என்ன பண்றோம்? தூய ஆவியாரை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறோம். யாரு ஃபாதர் எதிர்க்கிறாங்க? வெளிப்படையா நம்ம எதிர்க்கிறது இல்லை, நம்ம சொல்றதும் இல்லை, ஆனா அது நம்முடைய செயல்கள்ல தான் வெளிப்படுது. யாரெல்லாம் இறை வசனத்தை ஏற்க மறுக்கிறார்களோ. கவனிச்சிங்களா? பைபிள் வசனம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும், ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நான் ஏத்துக்க மாட்டேன், எனக்கு தெரியும். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையில் தடி எடுத்தவரெல்லாம் தண்டல்காரராக முடியாது, பைபிளை தூக்குகிறவர்கள் எல்லாம் போதகர்களாக ஆக முடியாது. புரியுதுங்களா? இஷ்டத்துக்கு யாரு வேணாலும் போதகர்கள் ஆயிடலாம். அப்படி தூக்கி அப்படி அக்குள்ள சொருவிட்டு ஹல்லேலூயா
அவர் போதகர் ஆயிட்டாரு. கிடையாது. நம்ம கேத்தலிக் சர்ச்சு ஒத்துக்காது. ஏன்னு சொல்லவா? எடுங்க 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனம். டக்குன்னு எடுங்க. மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். போதும். அதுக்கப்புறம் வருது, தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுளுக்கு அறியது உரைத்ததே இறைவாக்கு. அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானதல்ல. ஓகே, பட் முதல்ல அந்த சொன்ன வசனம் ரொம்ப முக்கியம். யாரும் அவங்க இஷ்டம் போல பைபிள் வசனங்களுக்கு விளக்கம் சொல்ல கூடாது. கவனிச்சிங்களா? யாரும் அவங்க இஷ்டம் போல பைபிள் வசனங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது. அதனாலதான் கேத்தலிக் சர்ச் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த காலத்துல. இப்பவும் இஷ்டம் போலலாம் பிரசங்கம் வைக்க முடியாது இல்லையா? அது பைபிளுக்கும் கத்தோலிக்க திருச்சபையின் சட்டதிட்டங்களுக்கும் கத்தோலிக்க திருச்சபையின் படிப்பினைகளுக்கும் உட்பட்டதா இருக்கணும். இஷ்டம் போல பிரசங்கம் வைக்க முடியாது. அதனால யாராவது ஒருவர் இஷ்டம் போல பைபிளை பேசினால், இஷ்டம் போல பைபிள் வசனங்களுக்கு விளக்கம் சொல்லி இல்லையா, உண்மையான விளக்கத்தை ஏற்க மறுத்து, உண்மையான விளக்கம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், உண்மையான விளக்கம் கொஞ்சம் கடினமா இருக்கும் இல்லையா, வருடி கொடுக்காது. நல்லா இருப்பேன் மட்டும் சொல்லாது, நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லும், இது பாவம் அப்படின்னு சொல்லும். வழ கொழன்னு பேசாது பைபிள். என்னம்மா அது பரவாயில்ல, நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்துக்கோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நீ ஆண்டவரை மட்டும் கும்பிடு, ஜாதியெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோ. என்னம்மா தட்ஸ் ஓகே, இதில் என்ன இருக்கு, எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க, நானும் ஃபாலோ பண்ணுறேன். இப்படி வழ கொழன்னு பைபிள் சொல்லாது. தப்புனா தப்பு, சரினா சரி, இவை தவிர மற்ற அனைத்தும், சத்தமா சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப அப்படியே சாத்தானிடம் இருந்து வருகிறது. எங்க இருந்து வருது? சத்தமா. தப்புனா சொல்லுங்க தப்பு, சரினா வழ கொழன்னு பேசாது இல்லையா? அப்படி பேசிட்டு கிறிஸ்தவர்களாக இருந்துடலாமா? முடியாது. அப்படிதான் வண்டி ஓடுது கேத்தலிக் சர்ச்சில். என்னம்மா அப்படி ஜாலியா, வெரி நைஸ். இன்பநாதன் கேட்டார், ஃபாதர் கொஞ்சம் டான்ஸ் ஆடி காட்டுங்க ஃபாதர்னாரு, அதனால கொஞ்சம் டான்ஸ் ஆடி காட்டுறேன். அப்படி வழ கொழலாம் பண்ண முடியாது. இது சரியா இது தப்பா? பைபிளை பாருங்க, பைபிள் இதை தப்புன்னு சொல்லுது, தப்பு, அவ்வளவுதான். கேத்தலிக் சர்ச் இதை தப்புன்னு சொல்லுது, தப்பு தான். பார்த்தீங்களா? என் இஷ்டம் போலலாம் நான் என்ன பண்ண முடியாது, இறை வசனங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. ஒருத்தர் சொன்னாரு, அது பெந்தகோஸ்தே பைபிள் எப்படி இருக்கு ஃபாதர், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு இருக்கு ஃபாதர் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார். ஐயா அது டிரான்ஸ்லேஷன்ல தப்பு ஐயா, தமிழ் விவிலியத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, நான் உன்னை பெரிய இனமாக்குவேன் தான் இருக்கும் ஐயா. அதனால டிரான்ஸ்லேஷனை வச்சு நீங்க சண்டை போடக்கூடாது இல்லையா? தயவு செய்து இறை வசனத்திற்கு சொந்த விளக்கம் கொடுக்க கூடாது. கத்தோலிக்க திருச்சபை இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்பதை ஆய்ந்து அறிய வேண்டும். அதை தவிர்த்து யாரெல்லாம் இறை வசனத்தை எதிர்க்கவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கிறார்களோ, ஆண்டவர் சொல்றார் அவங்கள பார்த்து, திமிர் பிடித்தவர்களே, நீங்கள் தூய ஆவியாரை எதிர்க்கிறீர்கள். பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு யாரை எதிர்க்கிறோம்? சில பேர் தூய ஆவியாரை எதிர்க்கிறாங்க. ஆனா வந்து பாடுறது ஆவியானவரே ஆவியானவரே. இந்த சீன் என்கிட்ட வேண்டாம், ஆண்டவர் சொல்லிடுவார். கரெக்டா? வாரும் தூய ஆவியே பலார்னு வைப்பார் நம்மள, மொகரக்கட்டையும் ஆளையும் பாரு இல்லையா? பைபிள் வசனத்தெல்லாம் ஏத்துக்கிறது இல்லை, ஆனா வந்து என்ன பாடுறது? வாரும் தூய
ஆவியே இல்லையா? அந்த சகோதரர் கேட்டார், ஃபாதர் குடிக்கிறவனும் சில பேர் எந்நேரமும் குடியில போதையில் இருக்கிறான், அதே மாதிரி இந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு சில பேரும் எப்போ பார்த்தாலும் ஆவியானவர் பரிசுத்த அப்படியே இப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா. அது உண்மைதான். ஒரு சிலருக்கு இது ஒரு போதை மாதிரி, இதை நல்லா சர்ச்சுக்குள்ள மட்டும் பேசுவாங்க, ஆனா வாழ்க்கை அப்படி இருக்காது. வாழ்க்கை அதை வெளிப்படுத்தாது. வெறும் சர்ச்சுக்குள்ள மட்டும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆவியானவரே சொல்லிட்டு வெளியில போய் வேற வாழ்க்கை வாழ முடியுமா? அவங்க தான் தூய ஆவியாரை எதிர்க்கிறாங்க. பார்த்தீங்களா? அவர்கள் தான் தூய ஆவியாரை எதிர்க்கிறார்கள். தூய ஆவியாரை எதிர்க்கிறவங்களுக்கு எப்படிங்க அபிஷேகம் கிடைக்கும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எப்படி அபிஷேகம் கிடைக்கும்? ஃபாதர், அந்த ஆள் தான் ஃபாதர் மேடையில் நின்றுக்கிட்டு ஷபலா பரா 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 கபுக்கான்றார் ஃபாதர். வெளில போய் இப்போதான் ஃபாதர் பார்த்தேன், 2 பேரோட செம்ம சண்டை ஃபாதர். சண்டை போட்டுட்டு நேரா மேடை மேலே ஏறி நின்று என்ன சொல்றாரு? அந்நிய பாஷையில பேசுறாரு. சூப்பர்ல? சூப்பர் தானே? நான் தான் சாவும், வேற யாரையும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன், எப்படி வெளியில கெட்ட வார்த்தை, வெளியில சண்டை, வெளியில போராட்டம், ஆனா உள்ள ஆவியானவர் வந்துட்டாராமா? யார் வந்துட்டா? யார் வந்துட்டா? அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வெளியில சண்டை போட்டாலும் என்கிட்ட ஆவியானவர் வருவார். ஏன்னா அவரும் நானும் க்ளோஸ், அவரும் ஆவியானவர் நானும் க்ளோஸ். வேணாங்க, ஆவியானவர்கிட்ட விளையாட வேண்டாங்க, வேண்டாங்க, கெஞ்சி கேட்கிறேன் இல்லையா? தயவு செய்து கடவுள் காரியங்களிலே விளையாட வேண்டாம். நம்ம பாவினா, ஆண்டவரே நாம் பாவி சொல்லிட்டு போயிடுவோம், நம் பாவின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா? தயவு செய்து புனிதர் வேடம் ஆட வேண்டாம். புனிதர் வேடலாம் வேண்டாம். புனித பியோ 5 காய புனிதர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? அவர் இறப்பதற்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் நான் ஒரு பாவின்னு சொன்னாராம். என்ன சொன்னாரு? நான் ஒரு பாவி. எப்படி பார்த்தீங்களா? 5 காயத்தை பெற்ற அவரே இறுதி நாள் வரைக்கும் என்ன சொன்னாரு? நான் ஒரு பாவி. ஆனா நம்மாளு அபிஷேகம் பெற்றுவிட்டேன், ஆண்டவர் என்னை தொற்றுவிட்டார், என் வாழ்க்கையை மாற்றிவிட்டார். ஃபேண்டாஸ்டிக். வாழ்க்கை மாறுச்சா? வாழ்க்கை நல்ல விதமா மாறுச்சா இல்லையா? இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, மறைமுகமாக தங்கள் வாழ்க்கையின் மூலமாக இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்க மறுத்து வாழ்பவர்கள். இவர்கள் பரிசுத்த ஆவியானவரை எதிர்க்கிறவர்கள். போதுமா? இவங்க யாரு? எதெல்லாம் எதிர்க்கிற தன்மை இருக்குன்றது இப்ப நான் உங்களுக்கு லிஸ்ட் போட போறேன். நம்பர் 1, யோவான் 16வது அதிகாரம் 8 12 வசனங்கள். டக்குன்னு வாசிக்குமா? டைம் இல்ல. யோவான் 16 8 12. அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி, பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்து, உலகம் கொண்டிருக்கிற கருத்து தவறானவை என எடுத்துக்காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து. அதுக்கப்புறம் அதை பத்தி விளக்கம் இருக்கும். ஆவியானவர் வந்தார்னா என்ன எடுத்து காட்டுவாரா? முதல்ல இப்ப நான் எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு, ஆவியானவர் எனக்கு என்ன எடுத்து காட்டுவாரு? எது பாவம், எது தீர்ப்பு, எது நீதி, எது சரி, எது தப்பு, எது பொய், எது நல்லது, எது கடவுளுக்கு பிரியமானது, எது கடவுளுக்கு பிரியமில்லாதது என்று ஆவியானவர் முதலில் எனக்கு சுட்டி காட்டுவார். அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. நான் அபிஷேகம் பெற்றால் ஆவியானவர் முதல்ல என்ன பண்ணுவாரு? மகனே, மகளே, நீ செய்யற இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் அக்கிரமமான செயல், இதை செய்யாத அப்படின்னு ஆவியானவர் எனக்கு சொல்லுவாரு. கரெக்டா? அடுத்தவங்களுக்கு மட்டும் ஒரு சொல்லுவாரு. எப்படி? போலி அபிஷேகம் பெற்றவங்க என்ன பண்ணுவாங்கம்மா? அடுத்தவங்களுக்கு மட்டும் சொல்லுவாங்க. எனக்கு தான் ஃபர்ஸ்ட். ஒவ்வொரு குருவானவரும் போதிக்கும் பொழுது அவர் முதலில் தனக்கு போதிக்கிறார், பிறகுதான் மக்களுக்கு போதிக்கிறார்.
ஒவ்வொரு குருவானவரும் போதிக்கும் பொழுது யாருக்கு போதிக்கிறார்? முதல்ல தனக்கு போதிக்கிறார், ரெண்டாவது தான் மக்களுக்கு போதிக்கிறார். அதனால தான் சொன்னேன், நீங்க நான் எல்லாம் ஒன்று தான். நாங்கள் இறைவார்த்தையை பேசுறதுனாலயே நான் எந்த விதத்திலும் உயர்ந்தவன்லாம் கிடையாது. நீங்களும் நானும் சமம்தான். இது எனக்கும் பொருந்தும். உங்களை விட எனக்கு 10 மடங்கு அதிகமாக கணக்கேற்பார் கடவுள். ஆமா, யாக்கோபு 3:1 இருக்கு, யாரும் போதகராக விரும்ப வேண்டாம். எடுப்பா, டப்புன்னு வாசி பார்ப்போம். யாக்கோபு 3:1 டப்புன்னு வாசிங்க பார்ப்போம். என் சகோதர சகோதரிகளே, இப்போ ஆனவன்னா அப்படியே அப்படியே பிரீச்சர் ஆயிடணும்னா கிளம்பிடுறாங்க. பைபிளை தூக்கிட்டு ஏய் நான் பிரீச்சராக போறேன், நான் போதிக்க போறேன். முதல்ல இதை படிச்சு பாரு. யாக்கோபு 3:1 வாசிங்கம்மா. என் சகோதர சகோதரிகளே, உங்களுள் பலர் போதகராக விரும்ப வேண்டாம். போதகராக விரும்ப வேண்டாம். கவனிச்சிங்களாமா? போதகராக அப்படியே தூக்கிட்டு உடனே கிளம்பிடுறது. ஐ எம் a preacher. ஐ எம் a preacher. போட்டு தாக்கிடுவார். முதல்ல எங்களுக்கு தான். அதனால தான் சொன்னேன், குருவானவர்களுக்கு தான் அதிகமான பொறுப்பு இருக்கு இல்லையா? உங்கள் ஆண்டவர் 1 மடங்கு கேட்டார்னா எங்களை 10 மடங்கு கேட்பாரு. அதனால தான் நீங்க எங்களை பத்தி ஒன்றும் பேச வேணாம், ஒன்றும் பேச வேணாம். நீங்க பாட்டில் அமைதியா விட்டுட்டு போங்க, கடவுள் பார்த்துப்பாரு இல்லையா? ஏன்னா நாங்க எவ்வளவு மடங்கு கணக்கு கொடுக்கணும்? 10 மடங்கு. தொடர்ந்து வாசிமா. போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டும் என உங்களுக்கு தெரியும். ஆகவே போதகர்களாக விரும்பாதீங்க. அப்படியே பைபிள் ஒன்று எடுத்துட்டு கிளம்பிடுறது. வாங்க நான் போதிக்க போறேன். முதல்ல நம்ம ஒழுங்காகணும், முதல்ல நம்ம ஒழுங்குபடுத்தணும். எடுத்த உடனே போதகராயிட முடியாது பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த நான் செய்வது எது பாவம் என்று ஆவியானவர் எனக்கு முதலில் சுட்டி காட்டுவார், என்னை பாவத்திலிருந்து விடுவிப்பார். நான் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ ஆவியானவர் விரும்புவார். அதுதான் அபிஷேகம். அப்படி செய்யாதவங்களுக்கு அபிஷேகம் கிடைத்ததாக யாராவது சொன்னால், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியில வரமாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க? தங்களுக்கு அபிஷேகம் இருப்பதாக சொல்லிப்பாங்க. பிரியமானவர்களே, அது மிகப்பெரிய தடை. Such people will not be truly anointed by the Holy Spirit. பாவத்திலேயே இருக்கிறவங்களுக்கு உண்மையான ஸ்பிரிட் கிடைக்காது. பிரியமானவர்களே, சில பேர் வேணும்னே பாவம் செய்வாங்க. அது இப்ப வாசிக்க வேணாம், அது ரொம்ப பெரிய வசனம், அதுக்கு பெரிய விளக்கம் கொடுக்கணும். எபிரேயர் 10:26. சில பேர் வேண்டுமென்றே பாவம் செய்வார்கள். என்னமா சொல்லுங்க? வேணும்னே செய்வாங்க. புரணி பேசுறது பாவமா பாவம் இல்லையா? சத்தமா சொல்லுங்க, என் காது குளிரும்படி சொல்லுங்கள் ப்ளீஸ். சத்தமா சொல்லுங்க. புரணி பேசுறது பாவமா பாவம் இல்லையா? நான் செய்ய மாட்டேன்னு கை தூக்குங்க பார்ப்போம். நான் திரும்பிக்கிறேன், நான் இயேசுவை பார்க்குறேன். நான் செய்யவே மாட்டேன் ஃபாதர், புரணி ஐச்சி, ஐ டோன்ட் லைக் இட். யாரா கை தூக்குங்க பார்ப்போம். அவர் பார்த்துக்கிட்டோம், எனக்கு தேவையில்லைப்பா இந்த பாச்ச பிரச்சனை. வேணும்னே தான் செய்கிறோம், அது பாவம்னு தெரியும். வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது இல்லையா? வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. கரெக்டா? பேசிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே. இவ்வளோ நேரம் ஊர் கதை பேசிட்டு வந்தியே, இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தியம்மா, அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஆண்டவருக்குள்ள அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட் தான். எவ்ரிதிங் இஸ் இன்டர் கனெக்டட் அண்ட் இன்டர்ஸ்பர்ஸ்ட். என் ஜபம் என் வாழ்க்கையோட கனெக்ட் ஆகிருக்கணும், என் வாழ்க்கை என்னுடைய இறை வார்த்தை வாழ்வதில் கனெக்ட் ஆகிருக்கணும். எல்லாமே இன்டர் கனெக்டட். தேர் ஆர் நோ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். அப்படிலாம் கிடையாது இல்லைங்களா? புரணி பேசிட்டு நான் அபிஷேகத்தை பெற வந்திருக்கிறேன்னு சொன்னா அபிஷேகம் கிடைக்காதுங்க. ஆனா நம்மாலு அப்பதான் அந்நிய பாஷையில பேசுறான் சத்தமா இல்லையா? அப்பதான் பேசுறாரு. இப்ப நம்ம பாக்குறோம், இவர் தானே இப்ப அங்க நின்று சாமியாருங்களை காரி பேசினாரு, காரி துப்புறாரு. ஏன்னா இவர் தானே பேசிக்கிட்டு இருந்தாரு ஏடா கூடமா சாமியாருங்களை அங்க நின்றுக்கிட்டு பேசிட்டு இங்க வந்து என்னம்மா ஏமா சிரிக்கிறீங்க? விழுந்து சொல்லுங்கம்மா. இங்க வந்து என்ன பேசுறாங்க? அந்நிய பாஷை. ஓ மை காட்,
இல்ல சூப்பர்ல. ஆனா இதெல்லாம் நமக்கு வரைக்காது ஃபாதர். நாங்க சும்மா ஜாலியா ஜெபம் பண்ண வந்தோம். நாங்க சும்மா வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும்லாம் எண்ணம் கிடையாது. ஓகே, அடுத்த வசனத்துக்கு போவோமா? சோ உலகம் கொண்டிருக்கிற கருத்து தவறு என்று சொல்லி ஆவியானவர் எனக்கு எடுத்து காட்டுவார். அபிஷேகம் எனக்கு நான் பெற்றேன் என்றால் எது பாவம் எது பாவம் இல்லைன்னு எனக்கு சொல்லுவார். அடுத்தது ரெண்டாவது, இப்ப நான் சொல்றது எல்லாமே அந்த முதல் தடை, ஆவியானவரை எதிர்க்கிறோம் இல்லையா? யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க அதுக்கு கீழே நான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 16:13. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதனால தான் அதை அழுத்தி சொல்றேன். அது போதும், அது வரைக்கும் போதும். எது உண்மை, எது முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்திட்டு போவார். He will not keep you in lies. பொய்களின் மத்தியில் என்னை உட்கார வைக்க மாட்டார். ஆவியானவர் வந்துட்டார்னா என்னை எங்க கூட்டிட்டு போவாரு? உண்மைக்கு கூட்டிட்டு போவார் இல்லையா? எது பொய்யும் அங்க வச்சிருக்க மாட்டார் என்ன. ஆனா இன்னைக்கு பொய்களில் இருப்பதை நாம் விரும்புகிறோம். பொய்களில் இருப்பதை அதிகமாக விரும்புகிறோம். உண்மை கசக்குங்க, உண்மை கசக்கும். அதனால தான் யாருக்கும் உண்மை பிடிக்கிறது இல்லை. உண்மை கசக்கும், அதனால யாருக்கும் பிடிக்காது. நம்மளும் குழந்தைங்க மாத்திரை போடும்போது போடாது. அதனால என்ன பண்ணுவோம்? மாத்திரையை போட்டுட்டு டபுக்குன்னு ஒரு ஸ்பூன் சர்க்கரை அள்ளி வாயில கொட்டுவோம். கரெக்டா? அதை விட கேடு எதுவுமே இல்லை. பண்ணுவோமா? உண்மை கசப்பு ஆனா நல்லது, பொய் இனிக்கும் ஆனா கெடுதல். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. அவ்வளவுதான். உண்மை கசக்கும் ஆனா நல்லது, பொய் இனிக்கும் ஆனா கேடு. கேடு, அவ்வளவும் கேடு. Do not be comforted by lies, rather be confronted by truth. Do not be comforted by lies, but rather be confronted by truths. என் முகத்துக்கு நேரா உண்மை பேசுபவதே சிறந்தது. என் முன்னாடி நல்லதை சொல்லிட்டு பின்னாடி போய் கேவலப்படுத்த வேண்டாம். இங்க நீ கெட்டது கூட சொல்லிடலாம், ஆனா இங்க போய் கெடுதல் பேசக்கூடாது இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மைதான முக்கியம். Let us speak the truth. ஃபாதர் எப்படி உண்மையை தெரிஞ்சுக்கிறது? பைபிளை ஆழமா படிப்போம். இறை வசனம் எனக்கு உண்மையை சொல்லி தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தது தூய ஆவியானவருக்கு எதிராக யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க? அடுத்ததுமா அதே 14வது வசனம், யோவான் 16:14வது வசனம். அவர் என்னிடமிருந்து 14 அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். நல்லா கவனிங்க. ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, இறை வசனத்தை இயேசுகிட்ட இருந்து கேட்டு அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை தான் அறிவிப்பார். ஓகேவா? அடுத்ததுமா இவ்வாறு அவர் யாரு? தூய ஆவியானவர் என்னை மாட்சிப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்பா. எல்லாரும் நல்ல சத்தமா தட்டுங்க, சத்தமா. அப்ப ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நான் எல்லா நேரமும் என்னுடைய எல்லா சொல்களும் என்னுடைய எல்லா செயல்களும் யாரை மட்டும் மகிமைப்படுத்தணும்? சத்தமா சொல்லுங்க, இயேசுவை மட்டும் தான் மகிமைப்படுத்தணும். என்னுடைய எல்லா நேரமும் எல்லா சொல்களும் எல்லா செயல்களும் யாரை மட்டும் மகிமைப்படுத்தணும்? தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு, தன்னை மகிமைப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு ஒருவர் ஒரு செயலை செய்வாரே ஆனால் அங்கு உண்மையான அபிஷேகம், வாயவே திறக்க மாட்டீங்களே, அங்க உண்மையான அபிஷேகம் இல்லைங்க. ஃபாதர், நான் ப்ரேயர் பண்ணா பிசாசெல்லாம் அப்படி நடுங்கும் ஃபாதர். எப்படி? நான் ப்ரேயர் பண்ணா பிசாசெல்லாம் நடுங்கும். இப்ப இவர் யாரை மகிமைப்படுத்துறார்?
சத்தமா சொல்லுங்க. அவர் பிரேயர் பண்ணா பிசாசு நடுங்குமா? அல்லது என் ஜெபம் இறைவனுக்கு உகந்ததாக இருந்தால் இறைவன் பிசாசை நடுநடுங்க செய்வாரா? என் ஜெபம் என் ஆண்டவருக்கு உகந்ததா இருந்தால், என் ஜெபம் இறைவனுக்கு பிரியமானதா இருந்தால் இறைவன் பிசாசை நடுநடுங்க செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் நடுங்க வைக்கல பிசாச, நடுங்க வச்சது யாரு? அவரு. அப்ப நான் எப்படி சொல்லக்கூடாது? நான் ஜெபம் பண்ணா பிசாசு நடுங்குன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? புரியலையா? நான் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லாதீங்கன்ற எதையும் சொல்லாதீங்க, அமைதியா இருங்க. ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபம் இறைவனுக்கு உகந்ததா இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த பேயை ஓட்டுவார். நான் பேய் ஓட்டுறேன், அந்த வார்த்தை ஆணவத்திலிருந்து வருது. அந்த வார்த்தை ஆணவத்திலிருந்து வருகிறது. ஃபாதர், நான் ரொம்ப பக்தியான ஒரு ஆளு, நான் ரொம்ப பக்தியான ஒரு ஆளுன்னு சொல்லாதீங்க. அவருக்கு தெரியும் நம்ம பக்தியா இல்லையான்னு. யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். நம்ம லட்சணம் அவருக்கு தெரியாது. ஏமா, நம்ம லட்சணம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம உள்ள யாருன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? வெளியில தான் அழகான மேக்கப், ஏய் அப்படி அப்படி அழகா அப்படி, இதெல்லாம் வெளியில மக்கள் பார்க்குறவங்க, ஐயோ என்ன பக்தியான ஒரு அக்கா. உள்ள இருக்கிற லட்சணம் யாருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் நான் என்ன சொன்னேன் இல்லையா? நான் பக்தியான ஆளு, நானே நான் நல்லா ஜோபிப்பேன்னு நானே. ஏன்னா எல்லாமே அப்ரூவ் பண்ண வேண்டியது அவரு இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஃபாதர், அவ்வளவுதான். ஏன்னா எதையும் சொல்வதற்கான தகுதியும் அருகதையும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற இடத்துல தான் இருக்கிறோம். அதனால நான் எல்லா நேரமும் எல்லா செயல்களும் எல்லாமே அவரை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும். அப்பதான் அங்க யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி நபர்களுக்கு ஆவியானவர் கிடைக்க மாட்டாரு. அவங்க கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் அவங்க பொய் சொல்றாங்க. ஏன்னா அது எதுக்கு விரோதமா இருக்கு? பைபிள் வசனத்திற்கு விரோதமா இருக்கிறது. பைபிள் வசனத்துக்கு விரோதமா இருக்கும் பொழுது அங்க எப்படி அபிஷேகம் நடக்கும்? நான் சொல்றது புரியுதா? பைபிள் வசனத்துக்கு விரோதமா இருக்கிற இடத்துல என்ன நடக்காது? அபிஷேகம் நடக்காது பிரியமானவர்களே. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். யோவான் 7:37 39 ஸ்டார்ட். வேகமா டைம் இல்லை, இன்னும் 15 நிமிஷம் தான். திருவிழாவின் இறுதியான பெருநாளில், என்னமா? திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில் யாரேனும் தாகமாயிருந்தால், எப்படி கத்திருக்காரு பாருங்க, யாரேனும் தாகமாயிருந்தால். இயேசு கத்திருக்கிறாருங்க உரத்த குரலில், யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் இறை வசனம் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர், அதாவது தம்மிடம்னா இறை வசனத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். தாகமா இருப்பவர்கள் என்னிடம் வரட்டும், அவர்களுக்கு தான் அபிஷேகம். தாகம் இல்லாதவங்களுக்கு அபிஷேகம் கிடையாது. யாரெல்லாம் இயேசுவை தாகமா தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் அபிஷேகம். சும்மா ஒரு நாள்ல நம்பிக்கையே இல்லாம உட்கார்ந்ததுனால எனக்கு அபிஷேகம் கிடைக்குதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. என் வாழ்க்கையை நான் சரி செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு அபிஷேகம் வேணும். நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், எனக்கு அபிஷேகம் வேணும். அடுத்தவங்களுக்கு கேடு நினைப்பேன், எனக்கு அபிஷேகம் வேணும். பணாசை பிடிச்சி அலைவேன், எனக்கு அபிஷேகம் வேணும் இல்லையா?
எல்லா விதமான பிரிவினை எண்ணங்கள் என் உள்ளத்தில் இருக்கும், எனக்கு அபிஷேகம் வேணும். என்னங்க இது? அப்ப கடவுள் காரியத்தை எவ்வளவு நகைப்புக்குரிய காரியங்களாக நாம் மாற்றுகிறோம். கடவுளுடைய காரியங்களை எவ்வளவு நகைப்புக்குரிய காரியங்களாக அப்படியே நம்ம ஒண்ணுமே இல்லாதது மாதிரி மாத்திக்கிட்டு இருக்கிறோமே. நம் வாழ்க்கை கொஞ்சமாவது நமக்கு வலிக்கணும் இல்ல, ஐயோ நான் இப்படி பண்றேனே, ஆனா இப்படி எதிர்பார்க்கிறேனே, நம்ம கேட்கணும் இல்லையா? பிரியமானவர்களே, ஏன் நம்மிடம் அது இல்லாமல் போனது? ஏன் அந்த மனசாட்சி குத்தல? ஏன் மனசாட்சி குத்தல? மனசாட்சி வேலை செய்யலையே. நான் செய்யறதெல்லாம் சரின்னு என் மனசாட்சி எப்படிங்க சொல்லும்? என் மனசாட்சி சரியா இல்லையான்னு நான் எங்க செக் பண்ண முடியும்? செக் பண்ணுங்க. நான் நினைக்கிறது சரியா தப்பா செக் பண்ணுங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்றதான், அருள்மணி ஃபாதர் சொல்றதெல்லாம் நீங்க எடுக்க கூடாது. பைபிள்ல இருக்கா இல்லையா? கத்தோலிக்க திருச்சபை அதை ஏத்துக்குதா இல்லையா? அவ்வளவுதான். நான் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? கேத்தலிக் சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு எல்லா பிரிவினை சபைகள் கையிலையும் சரி, நம்ம கையிலையும் இந்த பைபிள் இருக்கிறதுக்கு மூல காரணமே கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. கத்தோலிக்க திருச்சபை தாங்க பைபிளை அப்படி தொகுத்து நம்ம கையில கொடுத்தது. கத்தோலிக்க திருச்சபை தான். எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வர ஒரு ஆள். என் சொந்த எல்லாம் இந்துஸ் தான் இப்போ இல்லையா? இந்த இறைவசனம் என் தந்தை எனக்கு சொல்லி கொடுத்ததுனால தாங்க நான் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? கத்தோலிக்க திருச்சபை எனக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இங்க வந்து நிற்கிறேன். கத்தோலிக்க திருச்சபை விட்டுவிட்டு, விவிலியத்தை விட்டுவிட்டு எதுவுமே சரி கிடையாது. நான் சொல்வதை நீங்க ஆராயணும். நான் சொல்வதை நீங்க போய் பைபிளோட செக் பண்ணி பார்க்கணும். திருத்துதர் பணி 17வது அதிகாரம் நினைக்கிறேன், பவுல் சொல்லுவார் 11வது வசனம். பவுல் அங்க போய் பிரசங்கம் வைப்பார். அங்க இருக்கிற கிரேக்கர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பவுல் சொல்லியதையும் இறை வசனங்கள் சொல்லியதையும் அவர்கள் ஒத்து பார்த்தார்கள், அவர்கள் ஆய்ந்து அறிந்தார்கள். யார் என்ன பேசினாலும் அது பைபிளோட, கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்டதிட்டங்களோட ஒத்து போதான்னு பாருங்க. அப்பதான் அது சரி. நான் சொல்றது புரியுதுங்களா? சும்மா எடுத்துக்க கூடாது. எல்லாரும் ஒன்று சொல்லிட்டாங்க, அவர் ஏஞ்சல் வந்து நிப்பாருன்னு சொல்லிட்டாரு, அதனால நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஏஞ்சல் வந்து நிற்கும் அவர் சொல்லிட்டாரு. அப்படி எடுத்துக்க முடியாது. எதோட ஒத்து போனோம்? பைபிளோட, கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்டதிட்டங்களோட, படிப்பினைகளோட ஒத்து போகணும். அதுல தாங்க நம்ம கத்தோலிக்கத்தினுடைய அந்த அடையாளம் இருக்கு. கத்தோலிக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் அர்த்தம். அது லத்தீன் வார்த்தை. கத்தோலிக்கானா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும். நம்ம ஒன்றும் ரோமன் கேத்தலிக்ஸ்லாம் கிடையாது, நம்ம கேத்தலிக் சர்ச் தான். நம்ம சர்ச்சுக்கு ஒரு அழகான பேர் இருக்கு, ஒன் ஹோலி அப்போஸ்டாலிக் கேத்தலிக் சர்ச். இதுதான் நம்ம சர்ச்சோட பேரு, ஒரே தூய அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை. இதுதான் நம்ம திருச்சபையோட பேரு. ஆர்சிங்கிறது ஒரு சொல்லாடல், அது ஒரு பெரிய கதை. நாளைக்கு கொஞ்சம் லைட்டா சொல்றேன். அது ஒரு காதல் கதை இருக்கு, அதை நாளைக்கு சொல்றேன். இல்லையா? காதல் கதைனா தான் நம்ம ஆளுங்க கொஞ்சம் அப்படி 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 மாறுனீங்க. ஆனா அது உண்மைதான், அதை நாளைக்கு சொல்றேன் இல்லையா? ஆகவே நம்ம சர்ச்சோடைய பேர் என்ன? ஒரே தூய அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை. இதுதான் நம்ம திருச்சபையோட பேரு. நமக்கு அவ்வளோ ஒரு பெருமை. ஏன்னா தொடக்கத்திலிருந்து பேதர் காலத்திலிருந்து நம்ம இருக்கோம். அப்ப சரியானதை தெரிந்து கொள்ளணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது போவோம். இயேசுவுக்கு மகிமை சேர்ப்பார்கள். அதுக்கு அடுத்தது, தாகமா இருப்பவருக்கு தான் ஆண்டவர் பரிசுத்தாவியை கொடுப்பாரு, தாகம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் பரிசுத்தாவியை கொடுக்க மாட்டாரு. ஓகே, அடுத்தது மார்க் 9:24. சீக்கிரம், மார்க் 9:24. உடனே அச்சிறுவனின் தந்தை, ஏன்னா ஒரு சிறுவனின் தந்தை இயேசு கிட்ட வர்றாரு, என் சிறுவனை குணப்படுத்துங்க. அது எப்படி தெரியுமா கேட்பாரு? உம்மால் இயலுமானால். எப்படி கேட்பாரு? அந்த 23வது வசனம் போடுங்க. இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். இயேசுக்கு கோபம் வந்துரும். இயேசு கிட்ட போய் அவர் கேட்பாரு, இயேசுவே உங்களால முடியும்னா அந்த பையனை கொஞ்சம் குணப்படுத்துங்க. கடவுளால முடியாததுன்னு ஒன்று இருக்கா? கடவுளால முடியாததுன்னு ஒன்று இருக்கா? அவர் எப்படி போய் இயேசு கிட்ட கேட்டாரு? இயேசுவே உங்களால முடியுமானால். இயேசுக்கு கோபம் வந்துருச்சு.
இயேசு எப்படி கேட்டார் தெரியுமா? என்னது முடியுமானாலா? யாரை பார்த்து? கடவுளை பார்த்து முடியுமானாலா நான் கேட்பேன். நீ நம்ம அப்படிதாங்க, ஆண்டவரே உமக்கு முடியுமானால், உமக்கு திருவிழம் என்றால், உமக்கு சித்தம் என்றால், உமக்கு விருப்பம் என்றால்னு கேட்கலாமே ஒழிய உம்மால் முடியுமானால்னு கடவுளை பார்த்து சொல்லக்கூடாது இல்லையா? அவரால் முடியாதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்பதான் கடவுள் என்னால யாரெல்லாம் என்னை நம்புகிறானோ அனைத்தும் அவனுக்கு நிகழும். அப்பதான் அவர் அடுத்து ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வார். வாசிங்கம்மா. உடனே அச்சிறுவனின் தந்தை நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவும் என்று கதறினார். ப்ளீஸ் ஹெல்ப் மை அன்பிலீஃப். எல்லாருக்கும் உண்மையான நம்பிக்கைலாம் இருக்கிறது இல்லைங்க. எல்லாருக்கும் உண்மையான நம்பிக்கை இருக்கிறது இல்லை. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், திருப்பலியில நற்கருணையில யாரு இருக்கிறா? யாரு யாரு? ஏதாவது ஒரு நம்பிக்கையா வருதா பாரு. யார் இருக்கிறா? யாரு? ஏசு இருக்காரு. ஆமா ஆமா அவர் தான் இருக்கார். யாருமா? ஏசு தான், வேற யாரு? அப்படியா சொல்லுவாங்க? யார் இருக்கிறா? ஏசு இருக்காரு. ஒரு உயிர் வருதா பாருங்க. ஏசு இருக்காரு இல்லையா? நம்பிக்கை. நான் நற்கருணையை தொடும்போது யாரை தொடுறேன்? ஒரு பொண்ணு 12 வருஷம் ரத்த போக்கினால கஷ்டப்பட்ட பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டே வந்தா? வீட்டில் கிளம்பும் போதே, அவ வீட்டில் கிளம்புறா, வீட்டில் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்புறாள், தலையெல்லாம் வாரி பவுடர்லாம் போட்டு லிப்ஸ்டிக் அடிச்சு 4-5 நகையெல்லாம் மாட்டி பட்டு புடவையெல்லாம் பார்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எல்லாம் கிளம்பணும்ல. வீட்டில் அப்படி கிளம்பக்கூடாது இல்லையா? அதெல்லாம் ஃபங்க்ஷன், பார்ட்டி, மேரேஜ், அதுக்கு கிளம்பலாம். திருப்பலிக்கு வரும்போது என்ன எண்ணத்தோட வரப்போறோம்? நான் போய் இயேசுவை பார்ப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் இயேசுவை சந்திப்பேன், நான் இயேசுவை தொடுவேன், அவர் என்னை நிச்சயமாய் சுகமாக்குவார். அதுக்கு அடுத்த வரி தான் இன்னும் சூப்பர். ஒருவேளை கூட்டத்தினால அவரை என்னால் தொட முடியாமல் போய்விட்டால் அவருடைய ஆடையின் ஒரு நுனியையாவது தொடுவேன், நான் நிச்சயமா சுகம் பெறுவேன். பார்த்தீங்களா எவ்வளவு நம்பிக்கை. இப்படியா கிளம்பி வரோம் திருப்பலிக்கு நம்ம? என்னம்மா சத்தமா சொல்லுங்களேன் ப்ளீஸ். அப்படியா? இப்படியா கிளம்பி வரோம் திருப்பலிக்கு? இல்லைங்க, மெஜாரிட்டி இல்லை. ஒரு சிலர் இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனா பெரும்பான்மையினர் இப்படி திருப்பலிக்கு வரல. ஏன் நல்லது நடக்கல? ஏன் அதிசயம் நடக்கல? ஏன் அற்புதம் நடக்கல? திருப்பலியை விட ஏதாவது ஒரு இடம் இருக்கா அதிசயம் நடக்கிற இடம்? எனக்கு சொல்லுங்க, நான் போயிடுறேங்க, இனிமே வரல, எங்கேயுமே வரல. திருப்பலியை விட இந்த இடத்துல அதிசயம் ஜாஸ்தியா நடக்கும். சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஒரு இடம் இல்லவே இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இடம் முக்கியம் இல்லை அதிசயம் நடக்கிறதுக்கு. எது முக்கியம்? ஐயோ, எது முக்கியம்? நம்பிக்கை தான் முக்கியம். எது முக்கியம்? இயேசு எங்கெல்லாம் அதிசயம் செஞ்சாரோ சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஒண்ணுதான், உன் நம்பிக்கை உன்னை. அவ்வளவுதாங்க. இடம் முக்கியம் இல்லை. ஃபாதர் அந்த இடத்துக்கு போனா அதிசயம் நடந்துரும், ஃபாதர் இந்த இடத்துக்கு போனா அதிசயம் நடந்துரும், ஃபாதர் ஐயோ ஃபாதர் அங்க போய் நீங்க ஒரு மெழுகுவத்தி வச்சீங்கன்னா அடுத்த நாளே நடந்துரும். என்ன பண்றது, என்ன பண்றதுன்னே தெரியல. அது எப்படி அங்க போனா நடக்கும்? ஃபாதர் அங்கதான் கடவுளுக்கு பவர் ஜாஸ்தி, இங்க பவர் கம்மி, அப்படிதானே? உங்க வீட்டுல கடவுளுக்கு பவர் கம்மி தானே? எப்படிங்க வந்துச்சு இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை நம்ம உள்ளத்துக்குள்ள? கடவுள் எல்லா இடத்துலையும் பவர்ஃபுல் தானே? அவர் எல்லா இடத்துலையும் அதிசயம் செய்வார் தானே? எல்லா இடத்துலையும் அற்புதம் செய்வார் தானே? ஆமாவா இல்லையா? என் நம்பிக்கை தானே அதிசயத்தை நடத்தும். அப்புறம் ஏங்க நபரை நம்பி ஓடுறீங்க? நபர் அங்க முக்கியம், மனுஷன் அங்க கொடுக்க முடியும். யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? ஆண்டவர் கொடுக்கிறாரு இல்லையா? அவர் மனிதர்களை பயன்படுத்துவார். ஆனாலுமே நம்பிக்கையினால தான் உங்க வாழ்க்கையில் அதிசயமும் அற்புதமும் நடக்கும். பிரியமானவர்களே, நான் ஜெபம் பண்ணலாம்,
என் வழியா ஆண்டவர் உங்களுக்கு அந்த அருளை சொல்ல வைக்கலாம். ஆனாலும் உங்கள் நம்பிக்கை தான் உங்களுக்கு அந்த சுகத்தை பெற்று தருகிறதே ஒழிய ஃபாதரோ ஒரு பாஸ்டரோ யாரும் கிடையாது. we are not important, only he is important. அவர் மட்டும்தான் முக்கியம். அந்த ஃபாதர் கிட்ட போனா எல்லாமே ஆயிடுமாண்டி, வாடி பாலா. அது எப்படி ஆகும்? அது எப்படி ஆகும்? எங்க போனாலும் யாரு நம்பிக்கை தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. என் நம்பிக்கை தான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே ஒழிய எதுவும் எனக்கு உதவாது. அது எனக்கு ஒரு விதமான தூண்டுதல் எழுப்பலாம், ஒரு உதவி செய்யலாம். ஆனால் அல்டிமேட்டா யாருடைய நம்பிக்கை தான் அதிசயத்தை காண செய்யும்? அவரவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை மட்டும்தான் காண செய்யும். அப்ப அபிஷேகத்துல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அபிஷேகம் கிடைக்காது. நம்பிக்கையே இல்லாம சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு இன்பா சூப்பரா பாட்டு பாடணும்னு அபிஷேகம் வந்துருச்சு. சூப்பரா பாட்டு பாடினா அபிஷேகம் வந்துருமா? நம்பிக்கை வேணா? வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. அது எப்படி வருவாரு? அது எப்படி வருவாரு? கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா? பைபிளை வாசிக்கவே மாட்டோமா? பிரியமானவர்களே, என் நம்பிக்கை தான் எனக்கு அபிஷேகத்தை பெற்று தரும். அப்ப நம்பிக்கை இல்லாத இடத்துல அபிஷேகம் அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அடுத்தது இரண்டாவது தடை. இவ்வளவு நேரம் நான் சொன்னது முதல் தடை, இப்ப இரண்டாவது தடை. எபேசியர் 4:30. வேக வேகமா எடுங்க, சீக்கிரம், இன்னும் ஒண்ணே இருக்கு. எபேசியர் 4:30. கடவுளின் தூய ஆவியாருக்கு, கடவுளுடைய தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள், துயரம் வருவிக்காதீர்கள். போதுமா? ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை தயவு செய்து கஷ்டப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை துயரத்துக்குள்ளாக்காதீங்க. பைபிள் அப்படியே கேட்டிருக்கிறாங்க. ஃபாதர், எப்படி தூய ஆவியானவரை நான் வருத்தத்துக்குள்ளாக்குறேன்? நான் எப்படி தூய ஆவியானவரை கஷ்டப்படுத்துறேன்? பதில் இதோ, எடுத்துக்கோங்க. திருப்பாடல் 66:18. திருப்பாடல் 66:18. நான் எப்படி தூய ஆவியானவரை கஷ்டப்படுத்துறேன்? அம்மா டக்குன்னு எடுங்கம்மா, டைம் இல்ல, வாசிங்க. என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை நான் வளர்த்திருந்தேனாகில் என் தலைவர் எனக்கு செவிசாய்த்திருக்க மாட்டார். உள்ள கெட்ட எண்ணம், ஆனா ஜெபம் பயங்கரமா இருக்கு. நேத்து சொன்ன பாத்தீங்களா? தேவ தூதரை விட சூப்பரா ஜெபிப்பாங்க. யாரை விட சூப்பரா ஜெபிப்பாங்க? தேவ தூதரை விட. ஆனா உள்ள என்ன இருக்கு? தீய எண்ணங்கள் இருக்கிறது. தீய எண்ணங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தங்க ஜெபிச்சாங்கன்னா கடவுள் அவர்களுடைய ஜெபங்களை கேட்கவே மாட்டார். அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி அபிஷேகம் கிடைக்கும்? அவங்க யாரை கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா? தூய ஆவியானவரை கஷ்டப்படுத்துறாங்க. கெட்ட எண்ணம். ஏன்னா இந்த உடம்பு தான் தூய ஆவியானவருடைய ஆலயம் இல்லையா? இந்த உடம்புக்குள்ள தீய எண்ணங்களை வச்சுக்கிட்டு அபிஷேகத்தை கேட்கும் பொழுது யாரை கஷ்டப்படுத்துறோம்? ஆவியானவரை கஷ்டப்படுத்துறோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். சீக்கிரம். 1 யோவான் 8, 9, 10. இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே, அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது. ஏனெனில் 1 யோவான் 1வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள் மாத்தி வாசிக்கிறமா? ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால், பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். ஃபாதர், என்கிட்ட பாவமே இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. என்கிட்ட பாவம் இருக்கு. அதனால தான் சொன்னேன், புனித பியோ இறப்பதற்கு ஒரு நாள் முன்பு வரை தன்னை என்னன்னு சொன்னாரு? பாவி என்று சொன்னார். பார்த்தீங்களா? அதனால ஃபாதர் நான் புனிதமாயிட்டேன், ஃபாதர் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அப்படிலாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. வாசிங்க. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை
என்று சொன்னால், கவனிச்சுக்கோங்க, வாயை திறந்து நான் எந்த பாவமும் செய்யலையே அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்போம் என்றால் ஆண்டவரை அவரை பொய்யராக்குவோம். அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகி போய்விடும். போதுமா? அதனால தயவு செய்து எப்பெல்லாம் நம்ம ஆவியானவரை கஷ்டப்படுத்துறோம்னா, என்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லும் பொழுது நான் யாரை வருத்தத்திற்குள்ளாக்குகிறேன்? ஆவியானவரை வருத்தத்திற்குள்ளாக்குகிறேன். அதே தலைப்புல இன்னொரு கருத்து எடுத்துக்கோங்க. கலாத்தியர் 5:19-21 வசனங்கள் வேகமா வாசிங்க. கலாத்தியர் 5:19-21. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். இங்க இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு, ஃபாதர் இது பாவம்னு இந்த நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கேன். இது பாவம்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த எல்லாருக்கும் தெரியும். எது பாவம் எது சரின்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவாய் தெரியும். பைபிள் தெளிவா சொல்லுது பார்த்தீங்களா? தெளிவாய் தெரியும். எனக்கு இது தெரியாது என்று சொல்பவர்கள் இருக்கவே முடியாது. நீங்க அப்புறமா போய் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க அப்படி சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும். சும்மா சாதாரண விஷயம், வட்டிக்கு விடுறது பாவமா பாவம் இல்லையா? தெரியும், எல்லாருக்குமே தெரியும். விடுறாங்களா இல்லையா? பார்த்தீங்களா? இப்போ திருஷ்டி பொட்டெலாம் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு இங்க 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 இங்க. உங்களை கேட்குறேன், பாவமா பாவம் இல்லையா? பாதி பேர் வாயை திறக்கல, கவனிச்சிங்களா? பாவமா பாவம் இல்லையா? ஏன் பாவம்? ஏன் பாவம்? திருஷ்டின்னு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எது திருஷ்டி? வெளிநாட்டு எந்த குழந்தைக்குமே பொட்டு வைக்கிறது இல்லை. என்னம்மா கரெக்டா? நானும் அமெரிக்காக்கெல்லாம் போயிருக்கிறேன். எந்த குழந்தைக்கு என்ன வைக்க மாட்டாங்க? பொட்டுலாம் வைக்க மாட்டாங்க. ஃபாதர் திருஷ்டி அமெரிக்காவில் ஒர்க் ஆகாது ஃபாதர், இந்தியாவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். கரெக்டா? கொஞ்சம் கூடவா யோசிக்க மாட்டோம் நம்ம? எங்க ஆண்டவர் தானே என் குழந்தைய காப்பாத்துறாரு. நான் வைக்கிற இம்துகாண்டு புட்டு தான் காப்பாத்துதா? ஏமா யாருமா காப்பாத்துறா என் பிள்ளைய? என் பிள்ளை யாருமா காப்பாத்துறா? என் பிள்ளை யாருமா பாதுகாக்கிறா? வெளில போயிட்டு வரும்போது நீ வைக்கிற பொட்டுன்னு சொல்ல வேண்டியதானம்மா வாயை திறந்து. ஏமா வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க? அவங்க செஞ்சுட்டு போட்டோம், நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா சொல்லணும். எசேக்கியேல் 3:16. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா சொல்லணும். சொல்லலைன்னா ஆண்டவர் சொல்லாததற்கான தண்டனையை கொடுப்பாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, அதனால பிரியமானவர்களே இது ரொம்ப முக்கியம். டைம் இருக்கு நமக்கு. ஓகே, வாசிங்கம்மா. ஊனியல்பின் செயல்கள் தெளிவாய் தெரியும், அவை பரத்தமை. பிரியமானவர்களே, செயல்னு இல்ல, ஆண்டவர் சொல்லியிருக்காரு சிந்தனையில கூட பரத்தமை சாத்தியம் இல்லையா? ஒரு பெண்ணை, ஒரு ஆணை ஒருத்தன் இச்சையோடு ஒருத்தி இச்சையோடு நோக்கும் பொழுது பரத்தமை ஏற்படுகிறது பைபிள் சொல்லுது. அப்புறம் கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம் இருக்குதுன்னு கூட நம்பாதீங்க. நான் நாளைக்கு அதை பத்தி பேசுறேன் இல்லையா? அப்படி ஒண்ணு இருக்குதுன்னு கூட நம்பாத. ஏன்னா பில்லி சூனியம்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. பிரியமானவர்கள், இதை வேற தப்பா பிரசங்கம், இதை வேற தப்பா மக்கள் வேற அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிக்கிறது. அப்படி ஒண்ணு இருக்குதுன்னு கூட நம்பாத. நாளைக்கு நான் அதை பத்தி பைபிள் விளக்கத்தோட நான் சொல்றேன். பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, அப்படி சொல்லக்கூடாது. சண்டை சச்சரவு இல்லையா? நல்லா சண்டை போட்டு கோயிலுக்குள்ள வந்து முக்காடு போட்டு உட்காந்துக்கிறது. அருள் இருந்த மாதிரியே வாழ்க கர்த்தர் மடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நீரே. ஆண்டவர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? சண்டை போட்டுட்டு வந்து இங்கே சண்டை போடணும். முதல்ல சமாதானம் பண்ணி ஏற்றுக்கலைனாலும் நீங்க அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரா? உனக்கு கெடுதல் செய்தவனுக்கும் நீ நன்மையை செய் சொல்லியிருக்காரா இல்லையா ஆண்டவர்? ஆமா, அதெல்லாம் செய்யாம எப்படி வெறும் ஜபத்துக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடுறது? அது எப்படி செட் ஆகும்? அது எப்படி சரியாகும்? பிரியமானவர்களே, இது கடினம். இந்த போதனை கடினமானதுதான். ஆனால் அதை செய்தான் ஆக வேண்டும். அபிஷேகம் வேணுமா வேணாமா? வேண்டும்ன்றவங்க ஆண்டவர் சொல்றதை செஞ்சுதான் ஆகணும். நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதை மட்டும் தான் செய்வேன்லாம் சொல்ல முடியாது.
ஆண்டவர் சொல்கிற அனைத்தையுமே நான் செய்யணும். சண்டை, சச்சரவு, பொறாமை, வயிறு பக்க 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 பக்கன்னு எரியுது அப்படியே இல்லையா? அவர் ரெண்டு நெக்லஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டா சொந்தக்காரி, முடியல, கப 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 கபன்னு எரியுது வயிறு. பொறாமை இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொறாமை வருது. இப்போ எதுக்கோ பொறாமை. என்னை விட அவங்க கொஞ்சம் கலராக இருக்கிறாங்க, பொறாமை. அதில் என்னங்க பொறாமை? அதில் எப்படிங்க பொறாமை வரும் இல்லையா? சைக்கிள் வாங்கிட்டான் பொறாமை இல்லையா? வீடு கட்டிட்டான் பொறாமை, கார் வாங்கிட்டான் பொறாமை, பணம் சேர்த்துட்டான் பொறாமை, நல்லா படிச்சுட்டான் பொறாமை. பிரியமானவர்களே, அது எந்த விதத்திலையும் பலனளிக்காது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அபிஷேகமே வரவே வராது. வாசிங்கம்மா. சீற்றம்னா பயங்கரமான கோபம், உள்ளே வச்சுக்கிறது, பயங்கரமான கோபம். அப்படியே அவனை பார்த்தா அவனை அப்படியே வெளிப்பட்டுறான் ஃபாதர் அப்படின்னு உள்ள கோபம், அதான் சீற்றம். ஆனால் வெளியில காட்டிக்கிறதே இல்லை, அப்படியே அமைதியா இருக்கிறது. வெளியில தெரியாது, ஆனா உள்ள எரிமலை அப்படி பொங்கிக்கிட்டு இருக்கோம், காண்டாம இருக்கும், ஆன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா வெளியில எப்படி காட்டுவாங்க அவங்க முகத்தை? ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திர சிஸ்டர். வெளியில இல்லையா சீற்றம், உள்ள கட்சி மனப்பான்மை, அதான் ஜாதி. கட்சி மனப்பான்மை ஜாதி, ஐயோ அது பெரிய பாவங்க. கத்தோலிக்க திருச்சபையில ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய பாவம் அது. அதன் அடிப்படையில் சிந்திச்சாலும் சரி, பேசினாலும் சரி, அது பெரிய பாவம். நம்ம திருச்சபையில் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் இல்லை நான் பாட்டில் ஆடிக்கிட்டு இருப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது பிரிவினை. எதன் அடிப்படையிலும் பிரிவினை தப்பு. எதன் அடிப்படையிலும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், அவன் இந்த மொழி இவன் இந்த மொழி, எதன் அடிப்படையிலுமே பிரிவினை தப்பு. அப்புறம் பிளவு, அப்புறம் அழுக்காறு, கட்ட எண்ணம், கட்ட புத்தி, குடிவெறி, களியாட்டம், எப்ப பார்த்தாலும் ஜாலியா இருக்கிறது, அப்புறம் முதலியவை ஆகும். அப்புறம் இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை. இதையெல்லாம் செய்பவர்கள் அபிஷேகத்தை பெறுவதில்லை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இதில் இன்னும் டீப்பாக போகலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், அதோடு தான் நான் நிறைவு செய்ய போகிறேன். 3வது 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 19வது வசனம். 1 தெசலோனிக்கர் 5:19. சீக்கிரம். தூய ஆவியாரின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். ஆவியானவருடைய செயல்பாட்டை தடுக்காதீங்க. ஃபாதர், எது ஃபாதர் ஆவியானவருடைய செயல்பாடு? அதை நம்ம எப்படி தடுக்கிறோம்? முதலாவதாக, ஆவியானவருடைய அபிஷேகம்னு சொன்ன உடனே இன்னைக்கு நிறைய பேர் மனசுல எழும்புறது அந்நிய பாஷை மட்டும்தான். என்னது? அந்நிய பாஷை மட்டும்தான். ஃபாதர், அந்நிய பாஷை தூய ஆவியானவருடைய கொடையா? ஆம், பல கொடைகளில் அதுவும் ஒன்று. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களா, நல்ல சத்தமா. பல கொடைகளில் அதுவும், உற்சாகம், பல கொடைகளில் அதுவும் ஒன்று. ஃபாதர், அந்நிய பாஷை தான் ஃபாதர் எல்லாத்த விட மேலான கொடை. யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். வெரி குட். உங்களுக்கு நாங்கள் கை தட்டுறோம் ஃபாதர், நம்ம எல்லாம் கை தட்டலாம். கை தட்டுங்க எல்லாரும். இல்லைன்னு சொன்னவங்களுக்காக நான் கை தட்டுறேன். அந்நிய பாஷை தான் எல்லாத்த விட மேலான கொடைன்னு ஒன்று இல்லை. பரவாயில்லையே, இந்த தெளிவு நல்ல தெளிவாச்சே. இந்த தெளிவு நிறைய பேர்கிட்ட இல்லை. பிரியமானவர்களே, உங்ககிட்ட இருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அது எல்லா கொடைகளையும் விட மேலான கொடையே அல்ல. அப்புறம் ஏன் ஃபாதர் எல்லாரும் அதை அழுத்தி அதுதான் முக்கியன்றாங்க? ஒரு இடத்துல விஜில் சர்வீஸ் ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இல்லையா, எனக்கு முன்னாடி ஒருத்தர் மக்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தார். எல்லாரையும் எழுந்து நிற்க சொன்னார். எல்லாரும் எழுந்து நின்னாங்க. எல்லாரையும் அல்லேலூயா சொன்னார். தப்பு கிடையாது. அல்லேலூயா திருப்பி சொல்லலாம், தூயவரை திருப்பி சொல்லலாம், தப்பே கிடையாது. அது ஜபந்தான். எல்லாரும் அல்லேலூயா சொன்னாங்க. அப்பதான் அவர் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சாரு. என்ன ட்விஸ்ட்னா, அல்லேலூயா வேகமாக சொல்ல சொன்னார் மக்கள் எல்லாம். நான் அப்படியே பார்த்தேன் அவரை. என்னால் என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா மேடையில் இருக்காரு. அப்படியே வேகமாக போகும்போது என்ன வந்துருச்சு? வந்துச்சு. கீழே இறங்கி வந்தார். எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தார். நான் அவரை கேட்டேன், சகோதரரே, நீங்கள் சற்று முன்பு மேடையில் ஏறி நின்று அங்கிருந்து ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து ஏதோ செய்தீர்கள், என்ன செய்தீர்கள்
அவர் சொன்னார், ஃபாதர் நான் அவங்களுக்கு அந்நிய பாஷை எப்படி பேசுறதுன்றது தயாரிக்கிறதுக்காக அவர்களுடைய நாவுகளை எல்லாம் நான் லூஸ் ஆக்கி கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் அங்கு நாவுகளை லூஸ் ஆக்கல, அங்கிருந்த எல்லாரையுமே கொடுக்குற அவருக்கு தெரியாது, கொடுக்குற ஆவியானவருக்கு தெரியாது நாக்க லூஸ் ஆக்கணுமா வேணாமான்னு. ஏமா இவரு போய் முன்னாடி என்ன பண்றாராம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம லூஸ் ஆகலாமா? நான் கொடை இல்லைன்னு சொல்லலையே, கொடை தான். கொடுக்கிறவர் கொடுப்பார் இல்லையா? அந்த ஆற்றல் யாராவது பிலிப்பியர் 2:13 வாசிங்க. நான் கரெக்டாக சொல்லணும்னு தெரியல. பிலிப்பியர் 2:13 வாசிங்க. டக்குன்னு வாசிங்கம்மா, டைம் இல்லை. ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகின்றார். கடவுளே உங்களுள் செயலாற்றுகிறார். No human power can intervene. No human power can activate you. மனித பலம், மனித சக்தி எதுவும் நம்மளையும் உங்களையும் என்னையும் ஆக்டிவேட் பண்ணாது. எனக்குள்ள செயலாற்றுபவர் யாரு? கடவுளே உங்களுள் செயலாற்றுகிறார். வாசிங்க. அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான, நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செயல்படுத்துவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் அவரே தருகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யாராவது வந்து கம் பிரதர், கம் சிஸ்டர், நான் உங்களுக்கு அந்நிய பாஷை பேசுறதுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. Nobody can teach me to do that. யாரு கொடுப்பாத? அவர் கொடுப்பாரு. அது ஃப்ரீ கிஃப்ட். யார் யாருக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு யாரு டிசைட் பண்ணுவாரு? சத்தமா சொல்லுங்க. இதையே வெளிப்படையா வெளியில பேச மாட்டீங்க. அவர் டிசைட் பண்ணுவார். இருக்கு, பைபிள்ல இருக்கு. யார் யாருக்கு என்ன கொடை கொடுக்கணும்னு அவரே தீர்மானிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா? அப்ப அவர் தானே தீர்மானிச்சு கொடுப்பாரு. நம்மாலியா நடுவில் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன், உன் டியூஷன் வா, மேத்தமேட்டிக்ஸ் டியூஷன் மாதிரி, கெமிஸ்ட்ரி டியூஷன் மாதிரி, அந்நிய பாஷை டியூஷன். அந்த டியூஷனுக்கு பேர் என்னங்க? அந்நிய பாஷை டியூஷன். எப்படிங்க? யூ நீட் டு நோ அபவுட் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஹிஸ் கிஃப்ட்ஸ். அவருடைய கொடைகளை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது என் விருப்பம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். தயவு செய்து 4வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 4வது வசனம். அருட்கொடைகள் பல வகை உண்டு. அருள் கொடைகள் பல வகை உண்டு. கவனிச்சிங்களா? பிரியம் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, அருள் கொடைகள் பல வகை உண்டு. ஒரு கொடை மட்டும்தான் முக்கியம், மற்ற கொடை முக்கியம் இல்லைன்னு சொன்னாவே அங்க ஆவியானவருக்கு எதிராக யாரோ செயல்படுறாங்கன்னு அர்த்தம். ஒரு கொடைக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்ற கொடைகளை அதிக முக்கியத்துவம் இல்லாமல் யாராவது செஞ்சாங்கன்னா அவங்க யாருக்கு எதிராக நிற்கிறாங்க? வெரி குட்ல. இப்ப அடுத்து வாசிங்கம்மா. ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு. திருத்தொண்டுகள் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவர் ஒருவரே. கொடைகள் பல, ஆனால் தூய ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொடைகள் பல, ஆவியானவர் ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் தான் அதை விளக்கி சொல்லுவாங்க. பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். 7வது வசனம் வாசிங்க. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. கொடைகள் ஒவ்வொருவர்கிட்டையும் எதற்காக வெளிப்படுகிறது? பொது நன்மைக்காக. எதற்காக ஆவியானுடைய கொடை என்னில் வெளிப்படுகிறது? பொது நன்மைக்காக. ஏன் சுயநல நன்மைக்காக? சத்தமா சொல்லுங்கம்மா, டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. கரண்ட் தான் வந்துருச்சே இல்லையா? கவனம் இல்லாதவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ப்ளீஸ். ஃபேண்டாஸ்டிக். நீங்கள்லாம் கவனம் இல்லாதவங்கன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நான் கவனம் இல்லாதவங்கள தான் அல்லேலூயா சொல்ல சொன்னேன். ஏன்னா நம்ம மைண்டு எங்கேயோ இருக்கு. இப்போ கை இறக்கிடுங்க. இப்போ கவனம் இருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட் இல்லையா? பொது நன்மைக்காகவே கொடுக்கப்படுகிறது. வாசிங்கம்மா.
தூய ஆவியார் ஆ. ஒருவருக்கு ம். ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார். 8வது வசனம் வாசிக்கிறீங்களாமா? ஆ. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இன்னொருவருக்கோ ஒருவருக்கு என்ன கொடுக்கிறாரு? ஞானம் நிறைந்த சொல்வளம். இன்னொருவருக்கு அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அறிவு கூர்மையை கொடுக்கிறாரு. அப்புறம் அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். பிரியமானவர்களே, இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட சொல்றாரு, நீங்க எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும்னு சொல்றாரு. இப்போ உங்ககிட்ட என்ன சொல்றாரு ஒருத்தர்? நீங்க எல்லாரும் பேசணும்னு சொல்றாரு. அவர் இப்ப பைபிளுக்கு உகந்த போதனையை சொன்னாரா, பைபிளுக்கு எதிரான போதனையை சொன்னாரா? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா பைபிளுக்கு உகந்த போதனை எது? ஒருவருக்கு ஒரு கொடை, வேறு ஒருவருக்கு அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு கொடை, இன்னொருவருக்கு வேற கொடை. ஒரே ஆவியார் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொடையை கொடுக்கிறவர். எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும்னு பைபிள்ல எங்கேயும். அம்மா ஒழுங்கா உட்காருங்களாம்மா, ஏமா டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? மழையா? கொஞ்சம் ஓரம் வாங்க. புரிஞ்சுச்சா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொடை. அப்போ ஒருவர் உங்களிடம் எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும்னு சொன்னாங்கவே, அவங்க எதற்கு எதிராக பேசுறாங்க? பைபிளுக்கு எதிராக, தூய ஆவியானவருக்கு எதிராக பேச. இப்படிதாங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம யாரையும் குற்றப்படுத்தல. அவங்க சொல்றது பைபிளுக்கு ஒத்து போதா அல்லது பைபிளுக்கு எதிராக இருக்கிறதா என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். வேற எதையும் நம்ம பார்க்கல. சரியா? இப்ப அடுத்து அதை விட ரொம்ப முக்கியம். அம்மா தொடர்ந்து வாசிங்கம்மா. அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும், ஒருவருக்கு பாருங்க, பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல்கள் செய்யும் ஆவியையும், இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆவியையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும். இன்னொருத்தருக்கு கடைசியா எங்க வந்தாரு? பல்வகை பரவச பேச்சு பேசுகிற ஆற்றலையும், பிறிதொருவருக்கு இன்னொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓகே, அடுத்து தயவு செய்து 28 31 வசனங்கள் சீக்கிரம் வாசிங்க. அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்கள், இரண்டாவது இறைவாக்கினர்கள், மூன்றாவது போதகர்கள், பின்னர் வல்ல செயல்கள் செய்வோர், அதன்பின் பிணி தீர்க்கும் அருள் கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துகிற தலைவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள். கடைசியா ஒன்னு சேர்க்கிறார். என்ன சேர்க்கிறாரு? பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இப்ப அடுத்து ஒரு செய்தி நான் சொல்ல போறேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8-10 வசனங்கள். 1 கொரிந்தியர் 13 8-10. இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போகும், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒழிந்து போகும். கவனிச்சிங்களா? பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போகும், அறிவும் அழிந்து போகும். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. அன்பு மட்டும் ஒருபோதும் அழியாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மழை சத்தத்தை விட டபுளா கேட்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிங்கம்மா. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது, நாம் அரைகுறையாகவே இறைவாக்கு உரைக்கிறோம். நிறைவானது வரும்பொழுது அரைகுறையானது ஒழிந்து போகும். அரைகுறையானதெல்லாம் ஒழிந்து போகும். நிறைவானது பரிசுத்தாவி மட்டும்தான். அவர் வந்தாருன்னா எது சரி எது தப்புன்னு எனக்கு விளக்குவாரு. அன்பானவர்களே,
இறுதியாக ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். ஆவியானவருடைய செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா, மழை எவ்வளவு பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, நான் பேசுறேன். நாளைக்கு பிரியமானவர்களே, நான் அபிஷேகத்தை குறித்து பேசும் பொழுது இன்னும் ஆழமாக, இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு தவறானது புரிதல் இருக்கிற இந்த கொடை அந்நிய பாஷையை பற்றி அந்த சகோதரர் எனக்கு சில கேள்விகள் கேட்டிருக்கிறார் இல்லையா, அந்த கேள்விகளுக்கான பதிலையும் சேர்த்து நாளை காலை நான் முதல் செஷனில் நான் பேசுவேன். அதற்கு பிறகுதான் அபிஷேகத்தை குறித்து நான் பேச போகிறேன். அதனால் இன்று இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான செய்தி என்ன? கொடைகள் பல. ஒருவருக்கு இறைவாக்குரைக்கிற கொடை, ஒருவருக்கு உதவி செய்கிற கொடை, ஒருவருக்கு இரக்கம் காட்டுகிற கொடை, ஒருவருக்கு ஆறுதல் சொல்லுகிற கொடை, ஒருவருக்கு பரவச பேச்சு பேசுகிற கொடை எல்லாம் இருந்தாலும் அன்பானவர்களே, ஆண்டவருடைய காரியத்திற்காக அதை பயன்படுத்தணும். அதை எப்படி பயன்படுத்தணுன்றதை நாளைக்கு நான் சொல்ல போறேன் இல்லையா. இன்று இறைவன் எனக்கு என்ன சொல்றாரு? இந்த கொடைகளை ஒருவர் செய்யும் பொழுது அந்த கொடைகளை யாராவது தடுத்து நிறுத்தினால், எது உதவி செய்கிறத, நன்மை செய்கிறத, இரக்கம் காட்டுவத யாருமே என்ன பண்ணக்கூடாது? தடுத்து நிறுத்தக்கூடாது. எல்லாமே கொடைதான். நான் அதனால தான் அழுத்தி சொன்னேன், அந்நிய பாஷையும் கொடைதான். ஆனால் அதை எப்படி செய்யணுன்ற விளக்கம் நாளைக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. இருந்தாலும் நாளைக்கு அதை இன்னும் ஆழமாக பார்த்துட்டு அபிஷேகத்தை குறித்த சரியான புரிதலோடு நாம் அந்த அபிஷேக ஆராதனைக்காக காத்திருக்க போகிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் 3 தடை சொல்லி அந்த 3 தடைகள் கீழ் இருக்கிற பிரச்சனைகளை சொன்னேன். முதல் தடை, தூய ஆவியானவரை எப்போதும் எதிர்க்கிறோம். திருத்துதர் பணி 7:51. இரண்டாவது, தூய ஆவியானவரை வருத்தத்திற்குள்ளாக்குகிறோம். எபேசியர் 4:30. மூன்றாவது, தூய ஆவியானவருடைய செயல்பாட்டை தடுக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5:19. சரியா? இதை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இவை எல்லாமே ஆவியானவரை ஒருவர் பெறுவதற்கு, அபிஷேகம் ஒருவர் பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே இந்த தடைகளை ஒருவர் உடைக்காமல் ஒருவருக்கு அபிஷேகம் கிடைக்க வாய்ப்பே வாய்ப்பே வாய்ப்பே. ஆகவே நம்ம ஆண்டவர்கிட்ட நாளைக்கு என்ன கேட்க போறோம்? ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெறணும்? ஆமென், ஆமென், ஆமென்.